எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். ஹாப்பி நியூ இயர் 2025 அப்படிங்கிற வருஷம் நம்மளுடைய வருஷமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய வருஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்ருக்கீங்களோ, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ, ரொம்ப வருஷமாக படிச்சுட்ருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த 2025 அப்படிங்கிற வருஷம் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு பெரிய போஸ்டிங்கை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நம்மளுடைய லைஃபு பிரைட்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னாக்கா ஆப்வியஸாக பிரைட்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் நம்மளுடைய வெளிச்சம் அப்படிங்கிறது மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. மற்றவங்களுடைய பிரைட்ஃபுல் அப்படிங்கிறதுல தான் நம்ம இருக்கோமே தவிர நம்மளுடைய வெளிச்சம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை. ஓகேவா? ஸோ நம்மளுடைய வெளிச்சத்தை தேடி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த வெளிச்சத்தை நம்ம அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. 2025 அப்படிங்கிற வருஷம் எனக்காக எழுதப்பட்ட ஒரு வருஷமாக தான் நான் நினைக்கிறேன். எல்லாமே ஒரு பாசிட்டிவாக நினச்சிட்டு உங்கள் லைஃப்பை ரன் பண்ண ஆரம்பிங்க. 2025ல் நம்ம கண்டிப்பாக வேலை வாங்கிடுவோம். இந்த 35 டேஸில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. நிறைய ரிவிஷன்ஸ் கொடுங்க. நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் மூவ் ஆன் பண்ணவும் முடியும். 35 டேஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரைட்டாக மாறும். அதுவும் நம்மளால் மாறும் அப்படின்ட்டு நினச்சாலே கண்டிப்பாக நம்ம அந்த ஒரு பெரிய மோட்டிவேஷன் நமக்குள்ளேயே வந்துடும். ஒரு பெரிய நம்பிக்கையோடு நம்ம படிக்க ஆரம்பிச்சிடுவோம். 2025ல் என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி, இல்லை கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி, ஜாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எனக்காக கொஞ்சம் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் 2025ல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. ரீசனிங் ப்ளஸ் தமிழுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரீசனிங்கும் தமிழுக்கும் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அப்போ தான் நமக்கு தெரியும். அதில் தான் நம்மளுடைய ஸ்கோரிங் பார்ட்டை எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ரீசனிங்கும் தமிழ் தான் இருக்குது. அதே மாதிரி டிசைடிங் ஃபேக்டரும் எது அப்படின்னாக்கா தமிழ் அண்ட் ரீசனிங் தான். ரீசனிங் அப்படிங்கிறது நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஏன்னா நிறைய நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போதே தெரியுது ரீசனிங்க்கு எவ்வளோ டைம் நம்மளால் எடுத்துக்க முடியுது. ஒரு 2 டாபிக்ஸே நம்மளால் டெஸ்ட் கொடுக்கும்போது இவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நிறைய டைம் ஆகும் ரீசனிங்க்கு. அதனால் ரீசனிங்கை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தமிழுக்கும் நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். நிறைய ஃப்ரீ ஆப்பும் இருக்குது தமிழ் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு இலக்கணம்க்கு. அதனால் அந்த ஃப்ரீ ஆப்பையும் யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். தமிழும் ரீசனிங்கும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னாக்கா ஜிஎஸ் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ரெண்டுமே சேர்த்து நம்மளால் ஒரு 90+ போட்டுட்டோம் அப்படின்னாக்கா ஜிஎஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ப்ரிலிம்ஸில் படித்தது ஓரளவுக்கு நம்மளுடைய மைண்டில் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் ஜிஎஸ்ஸை நம்ம கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் ஜிஎஸ்ஸை நினச்சி நீங்கள் கஷ்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஜிஎஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய மலை தான். அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதெல்லாம் செலக்டடாக இருக்குமோ, எதுலெல்லாம் மார்க் ஸ்கோரிங்காக வருமோ அந்த டாபிக்ஸை மட்டும் கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 2025 அப்படிங்கிற வருஷம் நம்மளுடைய வருஷம் தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.